வணக்கம். இப்போ நீங்க நெவாடா பாலைவனத்துல இருக்கிற ஒரு தனிமையான நெடுஞ்சாலையில போய்கிட்டு இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. பயங்கரமான மழை கொட்டித் இருக்குது. அந்த நேரத்துல தங்குறதுக்கு ஒரு இடம் தேடி ரேயான் அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பழைய மோட்டலுக்கு வர்றான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறை ரூம் நம்பர் 104. இன்னைக்கு நாம உண்மையிலேயே மனச உறைய வைக்கிற இந்த ரூம் 104ஓட இருண்ட ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? அறைக்கான சாவிய கொடுக்கும்போது அங்க இருந்த அந்த வயதான வரவேற்பாளர் ஒரு திகழான எச்சரிக்கைய ரேயானுக்கு கொடுக்கறாரு. தம்பி, என்ன நடந்தாலும் சரி, ராத்திரி 3 மணிக்கு மேல கதவை மட்டும் திறக்கவே திறக்காத அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ரேயான் என்ன செஞ்சான் தெரியுமா? இதை ஏதோ ஒரு விளையாட்டான விஷயம் நினைச்சு சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே அலட்சியப்படுத்திட்டான். சொல்லப்போனா அவன் செஞ்ச இந்த ஒரு சின்ன தப்பு அவனோட வாழ்க்கையை எப்படி தலைகீழ புரட்டி போட போகுதுன்னு அவனுக்கு அப்ப துளியும் தெரியல. நேரமாக ஆக வெளியில மழை இன்னும் வெளுத்து வாங்குது. இருட்டு ரொம்ப மெதுவா ஆனா பயங்கரமா நகருது. கரெக்டா நள்ளிரவு 3 மணி. அந்த முதியவர் சொன்ன அதே நேரம் வந்தாச்சு. மணி சரியா 3 ஆகி 7 நிமிடமாகும்போது டக் 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 யாரோ கதவ மெதுவா தட்டுற சத்தம் கேக்குது. அந்த பயங்கரமான அமைதியிலயும் இருட்டுலயும் அந்த பழைய மோட்டல்ல கேட்ட அந்த சத்தம் ஏதோ மரணமே நேர்ல வந்து அழைக்கிற மாதிரி அவ்ளோ பயங்கரமா இருந்துச்சு. தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண்ணோட அழுகுரல் கேக்குது. ரேயான் உடனே அந்த கதவுல இருக்கிற சின்ன துவாரம் வழியா வெளியில பாக்குறான். அங்க முகம் சரியா தெரியாத ஒரு வெள்ள உருவம் நிக்குது. நள்ளிரவுல ஒரு பொண்ணு உதவி கேக்குறாளேன்னு கொஞ்சம் பரிதாபப்பட்ட ரேயான் என்ன செஞ்சான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. மெதுவா அந்த கதவை திறந்துட்டான். அந்த மோட்டலோட மிக முக்கியமான விதிய அவன் உடைச்சிட்டான். கதவை திறந்த ரியானுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பேரதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வெளிய காரிடார்ல யாருமே இல்ல. அந்த இடம் முழுக்க இருட்டா, சுத்தமா யாருமே இல்லாம வெறிச்சோடி போய் கிடக்கு. ஆனா அறைக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? தரையில ஈரமான கால் தடங்கள் ரேயானை தாண்டி நேரா அவனோட பாத்ரூம்குள்ள போயிருக்கு. அப்பதான் அவனுக்கு உரைக்குது, கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கொடூரமான விஷயம் அவனோடவே அறைக்குள்ள வந்துருச்சுன்னு. இத பார்த்து அவன் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கும்போதே திடீர்னு பாத்ரூம் லைட் தானாகவே எரியுது. மெதுவா எட்டி பார்த்தா அங்க இருக்கிற கண்ணாடியில பச்சை ரத்தத்தால ஒரு கொடூரமான செய்தி எழுதப்பட்டிருக்கு. அதுல என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நீ அவளை உள்ள விட்டுட்டு. நினைச்சு பாருங்க, அவன் செஞ்ச ஒரு சின்ன உதவி எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அரக்கிய அறைக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்குன்னு. பயத்துல ரேயானுக்கு மூச்சே நின்னுடுச்சு. அப்போ பாத்ரூம்ல இருக்கிற அந்த ஷவர் திரை மெதுவா, ரொம்ப மெதுவா விலகுது. ரேயான் நடுங்கிக்கிட்ட அப்படியே பின்னாடி நகர்றான். அந்த திரை முழுசா விலகினதும் அங்க நின்னது ஒரு கோரமான பேய் உருவம். கரு கருன்னு இருண்டு போன கண்கள், இயற்கைக்கு மாறா பயங்கர பெருசா திறந்திருந்த வாய். கண்டிப்பா அங்க நின்னுகிட்டு இருந்தது ஒரு மனித பிறவியே கிடையாது. அந்த கொடூரமான உருவம் ரேயான வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே மரண பயத்தை குடுக்கற மாதிரி ஒரு குரல்ல கிசுகிசுப்பா இப்படி சொல்லுது, இனி நீ எப்பவுமே இங்கதான் இருக்க போற. இந்த வார்த்தைகள் அவனோட காதுல விழுந்த மறு கணமே அறையில இருந்த விளக்குகள் எல்லாமே வெடிச்சு செதறி அணையுது. அந்த குமிருட்ல ரேயானோட மரண ஓலம் மட்டும் ரொம்ப ரொம்ப பயங்கரமா கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில விடியுது. இப்போ ரூம் 104ஓட கதவு அப்படியே திறந்தே கிடக்கு. உள்ள போய் பார்த்தா ரேயான் அங்க இல்ல. அவனோட அந்த பேக் மட்டும் அனாதையா கீழே கிடக்கு. ஆனா அந்த பாத்ரூம் கண்ணாடியில மறுபடியும் புது ரத்தத்தால இன்னொரு செய்தி எழுதப்பட்டிருக்கு. அடுத்த விருந்தாளி யாரு அப்படின்னா அந்த அமானுஷ்யமான ஆபத்து ரேயானோட முடியலேன்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நள்ளிரவு 3 மணிக்கே கும்மருட்டுல உங்க வீட்டு கதவை யாரோ தட்டி, யாருனே தெரியாத ஒரு குரல் உங்கள உதவிக்கு கூப்பிட்டா நீங்க கதவை திறப்பீங்களா மாட்டீங்களா? உங்களோட பதில கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இருந்தாலும் சரி, அந்த ராத்திரி 3 மணிக்கே எப்பவுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.